ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஜூஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. தம்ரூட் தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மேலே நல்ல ஜூஸியாக உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டான ஒரு தம்ரூட்டை வெறும் 2 முட்டையும் 1 கப் ரவையும் இருந்தால் போதுங்க. சட்டுன்னு வீட்டில் செய்திடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவு சாஃப்டாக இருந்தது, நல்ல ஜூஸியாகவும் இருந்தது. வாங்க இந்த டேஸ்டான தம்ரூட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரையை பவுட்ரு பண்ணும்போதே ஏலக்காய் இருந்ததுன்னா 3 ஏலக்காவையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கடையில் வைக்கிற ரோஸ்டட் ரவை தான் வாங்கியிருக்கிறேன். இருந்தாலும் திரும்ப ஒரு முறை ரவையை வறுத்துக்கலாம். அப்போ தான் தம்ரூட் நல்ல சாஃப்டாக இருக்கும். ரவையை ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இது வறுபட்டோன்னே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இதை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் செய்கிறதுக்கு முன்னாடி குக்கரை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடலாம். குக்கரில் இருக்கிற அந்த ரப்பரையும் விசிலையும் கலட்டிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தம்ரூட்டுக்கு தேவையான பேட்டரை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிருக்கிறேன். உடச்ச முட்டையை ஒரு விஸ்கோ இல்லை ஹேண்ட் பிளெண்டரோ இல்லை ஒரு ஃபோக்கு இருந்ததுன்னா வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. முட்டையில் நல்லா நுரைச்சி வரணும். அப்போ தான் தம்ரூட்டும் நல்ல சாஃப்டாக வரும். எந்த அளவுக்கு உங்களால் பிளெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபோக்கு இருந்ததுனாலும் விஸ்க் இருந்ததுனாலும் வச்சு கலர்னிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வந்துடும். இப்போ இது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முதல்ல பாதி மட்டும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா திரும்ப மீதி பாதியை சேர்த்துக்கோங்க. இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பேட்டர் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கோ அந்த அளவுக்கு தம்ரூட் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்குங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஏலக்காய் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஏலக்காயிலேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏலக்காவை பவுட்ரு பண்ணும்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சர்க்கரையும் ஏலக்காவும் சேர்த்து பவுட்ரு பண்ணிங்கன்னா ஈஸியாக அரைப்பட்டு வந்துடும். அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஸ்வீட் செய்யும்போது யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரவை கொஞ்சம் கூட கெட்டியாக இருக்கக்கூடாது. பேட்டர் நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னே கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த டைமில் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 கப் எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 கப்பில் 1/4 கப் அளவு நெய் எடுத்துருக்கிறேன். மீதி 1/4 கப்புக்கு பட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பட்டர் அன்சால்டட் பட்டர் வாங்கிக்கோங்க. இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் உருக்கி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் பட்டரை போட்டுட்டு அடியில் சுடு தண்ணி வச்சு ஹீட் பண்ணிவிட்டு பட்டரை மெல்ட் பண்ணோன்னா ஈஸியாக மெல்ட் ஆகி வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா சூடாயிடுச்சுன்னா மெல்ட் ஆகிடும். இந்த பட்டரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவோட சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டருக்கு பதில் ஃபுல்லாக நெய் சேர்க்குறதா இருந்ததுன்னா 1/2 கப் முழு கப்பாக நெய் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்க்கும் போது நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். ஃபுல்லாக நெய் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பாதி பட்டரும் பாதி நெய்யும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது 2ஐயும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ண நல்லா மேலே நுரை தழும்பி வரணும். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம செய்கிற தம்ரூட்டும் நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவை குக் பண்ணுறதுக்கு ஒரு கேக் டின்னு எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் வீட்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸோ இல்லை ஏதாவது ஒரு பிளேட்டோ அகலமான பிளேட்டோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. குக்கருக்குள்ளே செட் ஆகிற மாதிரி இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். எல்லா பக்கமும் நல்லா நெய்யை க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் சீட் போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம். பட்டர் சீட் போட்டிங்கன்னா அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம். மாவு ஃப்ளோ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும்.
இது கூட மேலே திரும்ப ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு மாவை லைட்டாக டேப் பண்ணி விட்டுருங்க. டேப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கரில் சேர்த்துக்கலாம். இதில் அடியில் குக்கருக்குரிய ஸ்டாண்ட் இருக்கும், அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மேலே பாத்திரத்தை வைங்க. இது நல்லா மீடியம் ஹீட்டில் வந்து ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ லிட் போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்லேயே வேக வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 20 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இடையில இந்த டைமில் நீங்கள் நட்ஸோ இல்லை வேறு ஏதாவது சேர்க்குறதா இருந்ததுன்னா மேலே டிசைனுக்காக சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து மேலே டிசைனுக்காக சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே பேட்டர் சேர்க்கும் போதே இதை சேர்த்திங்கன்னா எல்லாமே உள்ளே போயிடும், டிசைன் தெரியாது. இதுவுமே எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல, இருந்தாலும் மேலே கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ திரும்பவும் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், கேக் ஸ்மெல் அவ்வளவு சூப்பராக வந்திருக்கு. ஓரத்துலலாம் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றுல நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக ஒரு சாப்ஸ்டிக் வச்சோ இல்லை வீட்டில் இருக்கிற ஃபோக் வச்சோ உள்ளே டிப் பண்ணி பார்த்திங்கன்னா ஸ்டிக்கில் வந்து ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், கலர் ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்குது. இந்த ஈஸியான தம் ரொட்டை இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.